இப்போ நம்ம அதி வெட்ட போகிறோம். வேற மேலே கொட்டையை தட்டுறதோ இல்லை இல்லை, நாங்கள் அப்படியே வச்சுட்டு வெட்டி கொட்டை புரும்பா தவத்த போகிறோம். என்னென்னு சொன்னால் கொட்டை அணியாக போகும். தவத்தி நாங்கள் புரும்பா போட்டால் நாங்கள் எங்களுக்கு விறகு உதவும் இல்லை. அப்போ அதுக்காண்டி நாங்கள் கொட்டையை தட்டாமல் சைட்டால் வெட்டி அப்படியே எடுக்க போகிறோம். சில பேர் கொட்டையை தட்டி தட்டி இல்லை மண்ணுக்கு மூடிக்கிறாங்க. அங்கே வேற இது விறகு கெடுக்கலாம் தானே, எரிக்கிறதுக்கு பயன்படும். அது என்ன அப்போ என்ன சாப்பிட்டு தொடங்குறீங்க? இது பட்ட இல்லை இல்லை மத்தியான சாப்பாடு தான் எடுத்தா நாங்கள் ஒரு கோவில் அண்ணன் தானே போகிறோம். எங்கடா கோபாயில் இது காலில் கவனம் மம்பட்டி வட்டி போடுவேன். இல்லை இல்லை அது பிரச்சனை. அதுக்கு ஏற்ற பார்த்து எல்லாம் செய்வோம். சரி, நாங்கள் இப்போ கிழங்கெழுத்து குறையில நிற்குது. நானாக்கா மதிய எண்ணெயை விட்டு போய் வர போகிறேன். மதிய எண்ணெய் இழுப்பார். இவருக்கு பேர் கண்ணண்ணன், தயாசீலன் பேர் என்ன? தவராஜா தயாசீலன். ஆனால் கண்ணண்ணேன்னு தான் நாங்கள் சொல்கிறது. கண்ணண்ணேன்னு தான் எல்லாரும் கூப்பிடுறது. அடுத்த மதிய எண்ணெயை வெட்ட போகிறார். மதிய எண்ணெய் வெட்ட போகிறார். இவெல்லாம் வெட்டிக்காச்சு. இவெல்லாம் வெட்டி போட்டோம். இன்னும் வரவாசி கிடாக்கு. மதிய எண்ணெய் எடுக்க போகிறார். நாளைக்கா வீட்டை போய் வருவேன். வந்து வாருங்க, போனும் வந்து கொண்டு இருக்குது. ஹலோ. சரி சரி, ஓகே. இது மழை தான் போச்சு பார்ப்போம். மம்பட்டி புடி விடையாது கை அதை அவிட்டேன். அது பெரியப்பா என்ன மம்பட்டி வா, நான் போயில வா. அழி போச்சு. அப்போ எடுத்தா அங்கே அனுவங்க கேட்டோலே என் வீட்டை வாரையிலையான் சாயிட்டேன். வேணும் அங்கே பள்ளிக்கத்திலே உதவாதப்ப இந்த வீடு வழி ஆண்டாங்க வேணும். அங்கே பள்ளிக்கத்துக்கு மின்னி கண்ணு கூப்பிட்றான் என்ன சாயிட்டு அப்படி கூப்பிடப்படா. தோல்லாரும் கழுவிக்கிறாங்க, கிழங்குன்னு இல்லை. நீர் நிற்கி தண்ணி தண்டு போச்சு. சரி, பூரான் இதுதான் பூரான். இதுதான் பூரான் பாருங்க எல்லாரும். இது கோவாலண்டா விட்டு பூரான். தண்ணி நின்று கொஞ்சம் அழகி போச்சு. மற்றபடி பிரச்சனை நெஞ்ச தண்ணி எவ்வளவு. இங்க தண்ணி வடிஞ்சோன்னு இருக்கு. ஏண்டா தண்ணி தேங்கி நின்று. இங்க இது வெள்ளம் நிக்கிறானா தான் பிரச்சனை. அதனால இது கட்டி பத்தி இல்லை. அப்படி என்ன ஒரு மாதம் போதுதான் இது கட்டி பத்தி ரீனோட வந்து நாங்கள் பட்டி சாப்பிடலாம். இந்த சாப்பிடு பேர் கோவலண்ணி என் பேரும் அப்பா கோவலண்ணே மங்கள கேட்டால் கோவலண்ணி. இது வெள்ளை உரப்பை. குஞ்சுவத்தை மந்தாதான் சும்மா காசு சும்மா என்ன சும்மா அது பட்டினார். அப்போ அவர் அப்படித்தான் பட்டுது காசு கண்டா வடிவா வடிவு. அவருக்கு இப்போ பேச்சு சரமும் சேட்டும் என்ன
அது பேச்சு கோவாலன்னு சொல்லித்தானே சரமம் கேட்டுமாடா காசு கொடுக்குறோம். கட்டினா சரமோ கருமிலாம் கத்தி பண்ணுவேன் நல்லாவா பட்டனி போடுவோம் இந்த மாதிரி போதும். போடுங்க கால் கவன் உடனே அவிக்க போறீங்களோ? அப்ப உரிச்சு வைக்க நீங்கள் உரிச்சு வைக்க பழதா இப்ப இதை கொண்டு போயிடலாமா? வட்டி போட பழதாதானே பழதா உரிச்சு போட்டு போட்டு அவைக்கு வட்டி அவிச்சு விட்டா பிடிக்க பரமளவு எடுத்து உரிச்சு போட்டு அவளைக்கு காய விடலாம். இல்லைண்டா நேரம் இல்லை செல்லும். நேரம் செண்டா ஒட்டுமே ஒட்டு மட்டும் முட்டி அழுகி போச்சு. வெள்ள பிடிச்சி நாள் போடுது அதில் அழுகி போச்சு. இது இல்லை இது இந்த முறை நாங்கள் பனம் கொட்டை போட்டு கொஞ்ச நாளையால வெள்ளம் இல்லை ஓடுது. இல்லையாங்க இந்த முறை எல்லாருக்கும் புள்ளதான். மழையும் கூடி போச்சு. அதோட 4 போச்சு. அந்த அரையண்டம் இல்லாமல் உரிக்க வேணுமே. அதுதான் கிளம்பு போட்டு ரோட்டில் இல்லை போடுறோம் விற்கிறவா ரோட்டில் வச்சு. இல்லை அவிக்கா பச்சியா ரோட்டில் வச்சு கட்டி போகிற வாரம் முழுக்க வந்து கொண்டு போட்டு அளவளவாக தான் கொடுங்குவா. இப்போ நாங்கள் பனங்கிழங்கு சுட போகிறோம். இதில் கொஞ்சம் ஓலியல் கண்ணாடியல் போட்டு மூட்டுறோம். என்ன மூட்டி போட்டு சுடுவோம். இனி இதுக்கு மேலே ஓலை போடுவோம். இப்போ பனங்கிழங்கு அங்கே சுட போட்டிருக்கிறோம் தானே. இப்போ இதுக்கு நாங்கள் அது பனங்கிழங்கோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு துவையல் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ வந்து மிளகு கொஞ்சம், இது பூடு ஓல் இருக்குது, 3 பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவிச்சவங்க படிப்பா சிலது அவிக்க நாங்கள் வந்து பனங்கிழங்கு அவிக்க போட்டு நாங்கள் சுட்ட நாங்கள் இதில் நெருப்பில் போட்டு நல்ல வடிவாக வெந்துடுது சுடுபட்டுடு. ஒரு அம்மம்மா கலப்புவாக்கள் தோட்டம் செய்யக்கிற தோட்டத்துக்குள்ள பனம் பார்த்து போடுவேன். போட்டு அவன் தோட்டத்துக்குள்ள பிடிக்க போனால் பின்னர் தான் வீட்டை வரும். அப்போ தோட்டத்துக்குள்ளே தான் சாப்பாடு செய்கிறது எல்லாம் தோட்டத்துக்குள்ளே தான். அப்போ பனம் பார்த்துக்கிண்டு பின்னரை கையில பனம் பார்த்துக்கிண்டு விடம் கிண்டி அங்கேயே சுட்டு இப்படி பச்சை மிளகாயெல்லாம் நிற்கி தோட்டத்துக்குள்ள. மற்றது அந்த குடில் தோட்டத்தில் குடில் இருக்குது அதவளுக்கு உப்பு புளிகள் இல்லாமல் இருக்குது. அப்போ கிண்டி இப்படி துவச்சி போட்டு சாப்பிடுவீங்க. நாங்கள் கத்தியால் வெட்டும் நாங்கள் முடிச்சது தானே. நீங்கள் இப்படி வெட்டி தந்தால் சுவாமி எனக்கு. இப்போ நாங்கள் இதை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி வச்சிருந்த நாங்கள் இதை இந்த உரலில் போட்டு துவைப்போம். என்ன சுட்டா பனங்கிழங்கு சுட்ட பனங்கிழங்குக்கு இந்த துவையல் செய்து வச்சிருந்த நாங்கள் இந்த துவையலே இதோட சேர்த்து துவைப்போமே. சுட்ட பனங்கிழங்கு துவையல் தரமில்ல. என்ன சாப்பிடுங்க எல்லாத்தையும் எடுத்து வையுங்கோ.
இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த பனங்கிழங்கு துவையல் சாப்பிட்டு பார்ப்போமே. சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுவோமே. நல்லா இருக்கும். அந்த மிளகு உள்ளி வாசம் என்ன நல்லா இருக்கு. மிளகு உள்ளி பச்சை மிளகாய் உப்பு நல்லா இருக்கு. இப்படி நீங்களும் செய்து பாருங்கோ. பனங்கிழங்கு சீசன்லாம் செய்யலாம். அதுல இருக்கிற அஞ்சியாக்கள் அண்ணாக்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்களே தங்களுக்கு சாப்பிடக்க காணொலியில் எடுக்க வேணாம் வேண்டிட்டோம். அதால நாங்கள் அவைய சாப்பிடக்க எடுக்கல. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதே எடுக்கிறோம். ஆனால் அவைக்கு கொடுத்துருக்கிறோம். இதோட இந்த காணொலியை முடிப்போம். என்ன சார்? ஓ